இல்ல, நான் தீர்மானமா தான் சொல்றேன். உணர்ச்சி வசப்பட்டு பேசல. உணர்ச்சி வசப்பட்டு பேசணும்னா மனசுல ஈரம் இருக்கணும். என் மனசு வெந்து செத்து போச்சு. இனிமே நம்ம கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க. லீலா, விடுங்க பாட்டி, போதும். எங்க வாழ்க்கை மத்தவங்க சாபத்துல ஆரம்பிக்க கூடாது. நீங்க என் மேல காட்டின அக்கறைக்கு ரொம்ப நன்றி. இனிமே இதை பத்தி இங்க பேசாதீங்க. இத பாருங்க, உங்ககிட்ட நான் ஒண்ணே கேட்டுக்கிறேன். இனிமே தயவு செஞ்சு என்ன மறுபடியும் பார்க்க வராதீங்க. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எனக்காக இதை மட்டும் பண்ணுங்க, போதும். செல்வா, எந்திரி வா. இனிமே நம்ம இங்க இருக்கிறது மாதிரில வா. பாட்டி, வெயில பசியோட வந்திருப்பீங்க, சாப்பிட்டுட்டு போங்க. வேண்டாம்மா, நீயும் உன் தங்கச்சியும் பேசின பேச்சு நாங்க சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. நாங்க வரோம். வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்ப தாயா வந்தோம். ரொம்ப சந்தோஷம். எப்போ வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஊர்ல எல்லாம் சௌக்கியமா தம்பி? சௌக்கியமா இருக்காங்க. உங்க வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? எல்லாருமே சௌக்கியமா இருக்காங்க. சரி. ஏமா சரு, இவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க, நீ கிளம்பல? இல்லப்பா. இல்லையா? அப்போ என் பொண்ணை கூட்டி போ, நீங்க வரலையா? அவங்க சும்மாதான்ப்பா வந்தாங்க. சும்மா வந்தீங்களா? மாப்பிள்ளை தான் உங்களை அனுப்பிச்சு என் மகளை கூட்டிட்டு வர சொன்னாங்க நினைச்சேன். சும்மா வந்தீங்களா? சரிதான். தம்பி, நீங்க இங்க வர்றது உங்க அம்மாவுக்கு தெரியாதுல்ல? அதெல்லாம் அவளுக்கு தெரியாதுயா. நாங்களா தான் கிளம்பி வந்தோம். ஏன் அப்படி கேக்குறீங்க? தம்பி, நான் கேட்கறது தவறா நினைக்காதீங்க. உங்க அம்மாவுக்கு தெரியாம நீங்க இங்க வரலாமா? தப்பு இல்ல தம்பி. உங்க மனசுல 1000 ஆசைகள் இருக்கலாம். ஆனா அதை நீங்க காமிக்கிற வேகத்துல எனக்கு அசிங்கமோ அவமானமோ ஏற்படக்கூடாது. புரியுதா? புரியுது மாமா. உங்களுக்கு 1000 ஆசைகள் கனவுகள்லாம் இருக்கலாம். ஆனா நடைமுறையில அது சாத்தியமா இல்லையான்னு நீங்க தான் தீர்மானிக்கணும். இதுக்கு மேல நான் ஒண்ணு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க படிச்சவங்க. நான் இப்போதான் ஜாதகம் பார்த்துட்டு வரேன். லீலாவுக்கு வேறொரு நல்ல இடத்துல எல்லாம் கூடி வரும் போல இருக்கு. அதனால நிலைமையை புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு புரியுது. உங்களுக்கு தான் எது நல்லது எது கெட்டதுன்னு புரியாம தவிக்கிறீங்க. அந்த ராஜா முட்டாள்தனமா நடந்துகிட்டாங்கிறதுக்காக இந்த சின்னஞ்சிறுசுகளை தண்டிக்கலாமா? செல்வம் மாதிரி தங்கமான பிள்ளையோட மனசு வேதனைப்படுறது உங்களுக்கு சம்மதம் தானா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய பக்குவம் பெரியவங்களாகிய நமக்கு இல்லையா? அம்மா, நாம ஆசைப்படுறதெல்லாம் நம்மளால நடத்தி காட்ட முடியும்னா நாம மனுஷாலா இருக்க மாட்டோமா? தெய்வமா இருப்போம். என்ன செய்யறது? நம்ம ஆசையில சிலது நிறைவேறும், பலது நிறைவேறாது. இதெல்லாம் நம்ம கையில இல்ல, சந்தர்ப்ப சூழ்நிலை. ஐயா, எல்லாருமா சேர்ந்து இந்த பையனை தண்டிக்கிறீங்களே. யாரும் யாரையும் தண்டிக்க முடியாதுமா. இப்போ சரோவுக்கும் மாணிக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அந்த ஜோடி சேர்த்து வச்சு நாமளா? இல்ல, ஆண்டவன். அதே ஆண்டவன் தான் லீலாவையும் செல்வத்தையும் ஜோடி சேர விடாம தடுக்கிறான். நாம எல்லாம் வெறும் பொம்மைகள் தானே, ஆட்டி விக்கிற மேல இருக்கிறான். இல்லையா, மேல இருந்து எவனுமே ஆட்டி படைக்கல. மனுஷங்களாகிய நாம தான் திமிர் பிடிச்சு, ஆணவம் பிடிச்சு, அகம்பாவம் பிடிச்சு, நான் தாண்டா பெரிய மேன் பெரிய கொம்பேன்னு சொல்லி ஆட்டி படைக்கிறான். உங்க வெட்டி கௌரவத்துக்காக வேண்டி தெய்வத்தை துணை இழுக்காதீங்க ஐயா. போதுமா? இதுக்கு மேல சர்ச்சை வேணாம். என் பொண்ணோட கல்யாணத்தை நடு கூடத்துல வச்சு விவாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுங்க. இப்ப என் பொண்ணை செல்வத்துக்கு கட்டி வச்சேன்னா, என் பொண்ணை வச்சு அவனை மயக்கிறேன்னு சொன்னாலே நாக்கள் நர்வம் இல்லாம சம்மதியம்மா. அது உண்மை நியாயம். அப்படி கேவலப்பட்டு வாழறத விட நாக்கு பிடிக்கிட்ட செத்து போயிடும். ஐயோ, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. இதுக்கு மேல பேச்சு வேணாம். பொண்ணு பெத்தவண்ணா, இதுக்கு மேல என்ன பேச வச்சிடாதீங்க. அப்பா,
நல்லதுக்கே காலம் இல்லப்பா. ஒத்த கால்ல தவம் இருந்து குன்னக்குடிக்கு காவடி எடுத்தா கூட உன்ன போல மாப்பிள்ள அந்த சிதம்பரத்துக்கு கிடைப்பானா? மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி தொலைச்சிட்டாரே. என் மனசு ரொம்ப வேதனைப்படுதுப்பா. அவங்கவங்க பிடிவாதத்தை தான் பார்த்தாங்களே ஒழிய உன் நல்ல மனசை யாருமே புரிஞ்சுக்கலையடா கண்ணா. உன் ஆத்தா ஒரு பக்கம், சிதம்பரம் ஒரு பக்கம், ஆக 2 பேருமே சேர்ந்து உன் ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டாங்களடா கண்ணா. அட சிதம்பரத்தை விடு, வயசானவர் ஏதோ புரியாம பேசிவிட்டாரு. இந்த லீலா அவ உன்னை நினைச்சத மறந்தவ பேசுறத பாத்தியா? என் மனசு செத்து போச்சுங்கிறா. அவ மனசும் சாகல, அவ நினைப்பும் சாகல. செல்வா, நீ மட்டும் மனசு வெறுத்து உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதப்பா. பாட்டி, ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. போஸ் அண்ணே, வாங்க தம்பி. வாங்கம்மா. வாங்க பாட்டி, வாங்க தம்பி. இருங்க, ஒரு நிமிஷம் வந்து. இருமா இரு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இரு. டீ காஃபி ஏதாவது சாப்பிடுமா? பரவாயில்ல, அதனால என்ன, இரு. ஏன் 2 பேரும் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க? பறி கொடுத்துட்டு தாமா வர்றோம். என்ன சொல்றீங்க? செல்வம் லீலா கல்யாணத்தை பத்தி அப்பா கிட்ட பேசிட்டு வந்தோம். அப்பா என்ன சொன்னாரு? அப்பா என்ன சொல்வாரு பாவம், ஒரே முட்டா முடியாதுன்னு கண்டிஷனா சொல்லிட்டாரு. உன் தங்கச்சி லீலாவை கேட்டோம், அவளும் முடியாதுன்னு கையை உதறிட்டா. மனசொடிஞ்சு 2 பேரும் வந்திருக்கம்மா. இது பாருங்க, மத்தவங்களை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. லீலாவுக்கு நான் ஒரு நல்ல புருஷனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு பெரியவங்களோட தேவையில்லாத ஈகோவாலையும் அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டையாலையும் நாங்க 2 பேரும் பிரிஞ்சு நிற்கிறோம். மனசு தொட்டு சொல்லுங்க, இவங்க பண்றதுல நியாயமாவா இருக்கு? நான் இப்போ உங்ககிட்ட எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுமாண்ணே? சத்தியமா இந்த நிமிஷம் வரைக்கும் லீலாவை நான் மனசார விரும்புறேன். ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே முடிஞ்சு போச்சுட்டேன். பரவாயில்ல, என்னோட ஆசையெல்லாம் அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவங்க அப்பா பேச்சு கேட்டுக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல பொண்ணா நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும்தான் என்னோட ஆசை. சத்தியம், என்னால் அவளுக்கு இனிமேல் எந்த தொந்தரவும் வராது. லீலா கிட்ட எப்படியாவது இது சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னால முடியலண்ணே. எனக்கு பதிலா நீங்க இதை அவகிட்ட சொல்லுவீங்களா ப்ளீஸ்? விட்டதில்ல செல்வம். உன்ன மாதிரி ஒரு நல்லவனை மருமகனை அடைய என் மாமனை கொடுத்து வைக்கல. அவருக்கு என்ன மாதிரி மாணிக்க மாதிரி உபத்திரம் பிடிச்சவன் தான் வந்து வாப்பான். அவர் தலையில அப்படித்தானா நம்ம என்ன பண்ண முடியும்? செல்வம், கிடைக்கும்னா முயற்சி பண்ணி பார்க்கலாம். கிடைக்காதுன்னா அதை விட்டுட்டு வேற ஏதாவது நல்ல வழியை பார்க்க வேண்டியதுதான். என்ன உங்களுக்கு என்ன ஆச்சு? மாமாவோட பிடிவாதம் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. லீலா மனசு மாறினது கூட என்னால ஓரளவுக்கு ஜீரணிச்சுக்க முடியுது. ஆனா உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. சத்தியமா சொல்றேன். எப்போ எவ்வளவு நம்பிக்கையோட தைரியமா பேசுவீங்க. உண்மையிலே சொல்றேன், வாடா ஒரு கை பாத்துலான்னு என் கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போவீங்க தான் கடைசி அப்பா சில எதிர்பார்த்து வந்தேன். என்ன ஆச்சு? சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்கு செல்வம், என்ன தப்பா நினைக்காத. பாட்டி, எப்பவும் போஸ் தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி பேசுவாரு. அவரே இப்ப அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பாட்டி பண்ண முடியும்? எனக்கு இந்த கடைசி நம்பிக்கையை போயிடுச்சு பாட்டி. போலாம் பாட்டி, போலாம். தனு, சூழ்நிலை எப்படி நம்ம கையை கட்டி போட்டுச்சு பத்தியா? செல்வம் தங்கமான பையன், கண்ணை மூடிக்கிட்டு லீலாவை அவனுக்கு கட்டி கொடுக்கலாம். ஆனா இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் அந்த பொம்பளை கிட்டயோ மாணிக்கத்துக்கிட்டயோ
மாமா கிட்ட இதை பத்தி எப்படி பேச முடியும்? இல்ல இதை பத்தி பேசினா கூட அந்த குடும்பக்கார பொம்பளை கிட்ட லீலா எப்படி வாழும்? செல்வம் தங்கமான பையங்கிறதுக்காக லீலாவை கொண்டு போய் கண்ணுக்கு தெரிஞ்ச குழியில தள்ளுறதா? இந்த விஷயத்தை தூர மறந்துட வேண்டியதுதான். ஹலோ, சிவசாமி பேசுறேன். F3 ஸ்டேஷன்ல இருந்தா என்ன விஷயம்? ரமேஷை பிடிச்சு வச்சிருக்கீங்களா? என்ன விஷயம்? ஹலோ, என்னங்க என்னாச்சு? என்னன்னு தெரியல, ரமேஷை போலீஸ் பிடிச்சு வச்சிருக்காங்களா? அண்ணனை ஏன்பா புடிச்சு வச்சிருக்காங்க? என்னன்னு தெரியல, கேக்குறதுக்குள்ள போன் கீழே இப்ப வச்சுட்டாங்க. என்னங்க பண்றது? இப்ப என்னத்த பண்ண? எந்த பம்புல போய் மாட்டிட்டு இருக்கானோ? ஹலோ, லாயர் தனபாலுங்களா? சிவசாமி பேசுறேன். சொல்லுங்க சார், தனபால் தான் பேசுறேன். நம்ம பையன் ரமேஷ F3 போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு வச்சிருக்காங்களாம். ரமேஷயா? எதுக்கு? எதுக்கு என்ன ஒரு காரணமும் தெரியலங்க. இப்பதான் போன் வந்தது. காரணத்தை கேட்டா நேர்ல வந்தா சொல்றேன்னு சொல்றாங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. F3 போலீஸ் ஸ்டேஷன் தானே, நான் வரேன். சரிங்க, நானும் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். வரும்போது உங்களை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன், வாங்க. சரிங்க. சரி, நான் லாயர் பிக்கப் பண்ணிட்டு நேரா F3 ஸ்டேஷனுக்கு போறேன். நீ வீட பூட்டு போட்டாங்கப்பா. அப்பா நானும் வரேன்ப்பா. சரி வா. மேடம், இங்க ரமேஷ்னு அங்க இருக்காரு. அம்மா முதல்ல போய் பாருங்க. சரிங்க. ஹலோ சார், இங்க வாங்க. வணக்கம் மேடம், நான் தான் சிவசாமி, ரமேஷோட அப்பா. ஐ எம் அட்வொகேட் தனபால். உட்காருங்க. மிஸ்டர் ரமேஷ் எதுக்காக ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தீங்க? இவன் ரோட்ல போற ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்து ஈவ்டீசிங் பண்ணிருக்கான். என்ன என் பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க? மேடம், அவன் அப்படிப்பட்ட பையன் இல்லைங்க. நாங்க ரொம்ப நல்ல குடும்பம். சிட்டில நான் ஒரு முக்கியமான ஆளு. மார்க்கெட்ல அசோசியேஷன் தலைவராகவும் இருந்திருக்கேன். இருங்க சார், பெரிய இடமாவே இருங்க. பெரிய இடமா பார்த்து பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இப்படி ரோட்ல போற பொண்ணை வழிமறிச்சு கல்யாணம் பண்ணா என்ன அர்த்தம்? அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க மேடம். அப்போ எங்களுக்கு வேலை வெட்டி இல்லாம தான் இவனை கொண்டு உட்கார வச்சிருக்கோமா? முதல்ல உங்களை மாதிரி பேரண்ட்ஸ் இந்த மாதிரி பசங்களுக்கு வக்காலத்து வாங்குறத நிறுத்துங்க. என் பையன் தப்பே பண்ண மாட்டான்னு நம்பிட்டு அலையாதீங்க. நாங்க பையன்கிட்ட பேசலாமா மேடம்? கூட்டிட்டு வர சொல்றேன். ஏன்டா இப்படி பொறுக்கி தானே பண்றேன்னு நீங்களே கேளுங்க. போய் கூட்டிட்டு வா போ. ஓகே மேடம். மேடம் உன்னை கூப்பிடுறாங்க. என்னடா ஜி, இவங்க என்னெல்லாமோ சொல்றாங்க. என்னடா விஷயம்? அப்பா, இவங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இங்க கூட்டு வந்துட்டாங்க. என்னென்ன பொண்ணுங்க கிட்ட வம்பு பண்ணதா சொல்றாங்க? கேளுமா, உன் அண்ணனை நீயே கேளு. உன்ன மாதிரி அக்கா தங்கச்சிங்க காரி துப்புனாதான் இவனுங்களுக்கு எல்லாம் அறிவு வரும். பாருண்ண, எவ்வளவு அவமானமா இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என்னதான் நடந்ததுன்னு சொல்ல. ஏய், என்ன நீ பாட்டு பேசிட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது? அப்போ என்னதான் பிரச்சனை? அப்பா, நம்ம நிர்மலா ரோட்ல போயிட்டு இருந்தது. அதுக்கிட்ட ஒரு வார்த்தை பேசினா அதை தப்பா புடிச்சு இந்த கூட்டு வந்துட்டாங்க. நிர்மலாவா? மேடம், அந்த பொண்ணு எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு. என் பொண்ணோட கிளாஸ்மேட்டுங்க. ஆமா மேடம், அப்பப்ப எங்க வீட்டுக்கு வருவா. அண்ணனு கூட நல்ல ஃப்ரெண்டு தான். அப்புறம் எதுக்கு அவ அப்படி கத்துனா? வேணா கூப்பிட்டு கேட்கவா? மேடம், இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. அந்த பொண்ணுடைய அண்ணனுக்கும் எனக்கும் பிசினஸ் விஷயமா ஒரு சின்ன தகராறு. அத மனசுல வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு ஒரு தப்பான காரியத்தை பண்ணி இவனை மாட்ட வச்சிடுச்சிங்க. அவன் உண்மையாவே தப்பு பண்ணியிருந்தானா நான் சரின்னா அவனை இங்கே விட்டு போயிருப்பேன். இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன். என் பையன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டானுங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. அப்படியெல்லாம் விட முடியாது சார். சிவசாமி சார். மேடம், ஒரு ஃபோன் பண்ணிக்கலாங்களா? தாராளமா. ஹலோ, வணக்கம் சார், நான் சிவசாமி பேசுறேங்க. சொல்லுங்க சிவசாமி, நல்லா இருக்கீங்களா? டி நகர் F3 ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேங்க. என் பையனை ஈவ்டீசிங்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவன் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்பெக்டர் மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவனை விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ரிசீவர் அவங்க கிட்ட கொடுங்க. சரிங்க. ஐஜி இளங்கோவன் பேசுறாருங்க. ஹலோ, நான் ஐஜி இளங்கோவன் பேசுறேம்மா. குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார்.
இங்க பாருமா, அவங்க ஃபேமிலியை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த பையனும் ரொம்ப நல்லவன் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இல்லாத பட்சத்துல அவனை நீ விட்டுறலாம். இல்ல சார், நடு ரோட்ல வச்சு அவனை பிடிச்சிருக்கோம். அந்த பொண்ணு சத்தம் போட்டா நாம தன்னிச்சையா விட முடியாது சார். ஏதாவது சிக்கல் வந்துடும். அப்படியா? வேற என்னமா பண்ணலாம்? ஒண்ணு வேணா பண்ணலாம் சார். அந்த பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்சவன்னு சொல்றாங்க. அவளை வேணா வந்து சொல்லலாம். ரிசீவரை சிவசாமி கிட்ட கொடு. 1 செகண்ட் சார். சொல்லுங்க சார். சிவசாமி, உங்க பையனை கூட்டு போறதுக்கு ஒரே ஒரு நல்ல ஐடியா தான் இருக்கு. அந்த பொண்ணை ஸ்டேஷன்ல வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. சார் அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா பிரச்சனை வந்துடும். ஏன்னா இப்பெல்லாம் ஈவ் டீசிங் ப்ராப்ளம்னா ரொம்ப சிவியரா எடுத்துக்கிறோம். ஸோ நீங்க அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதுதான் ஒரே வழி. சரிங்க. மேடம் சொன்னதை தான் ஐயாவும் சொன்னாரு. அப்புறம் என்ன சிவசாமி, போய் அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு வாங்க. பிரச்சனையை சுமூகமா முடிச்சுக்கிட்டு போயிடலாம். சரிங்க, அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. வரேன் மேடம். சீக்கிரமா வாங்கப்பா.